மன்னிச்சிருங்க சார். என்னாலதான், எல்லாமே என்னாலதான். நீங்க இந்த நிலைமையில படுத்திருக்க காரணமே நான் தான். எப்படியாச்சும் உங்களை குடியில இருந்து நிறுத்திட்டா நான் சீக்கிரமே ஊருக்கு போயிடலான்னு நினைச்சேன். அதுக்காக தான் நாட்டு மருந்தெல்லாம் வாங்கி பால்ல கலந்து உங்களுக்கு தெரியாம கொடுத்தேன். ஆனா அதனால இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது சார். இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சிருக்கவே மாட்டேன் சார். ஒரு வகையில பார்த்தா இது என்னோட சுயநலம் தான் சார். நான் சீக்கிரம் ஊருக்கு போகணுங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த மருந்து கொடுத்துட்டேன். நீங்க வாயில நுர தள்ளி கீழே விழும்போது எனக்கு அப்படியே ஈரக்கொலையே நடுங்கி போச்சு சார். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னாலதான் நடந்துச்சுன்னு அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நான் செத்திருப்பேன். இப்ப கூட எனக்கு மனசு கிடந்து துடிக்குது சார். என்ன மன்னிச்சிருங்க சார். ஆனா சத்தியமா சொல்றேன் சார், இது இருக்காரு என் கோலசாமி கருப்ப, அவர் மேல சத்தியமா சொல்றேன், நான் வேற எந்த மருந்தும் கொடுக்கல சார். நான் வேற எதையும் மாத்தி தரல. நிறைய பேர்கிட்ட நான் விசாரிச்சேன். எல்லாருமே இந்த நாட்டு மருந்து வாங்கி கொடுத்தா குடிய மறந்துடுவாங்கன்னு தான் சொன்னாங்க. அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன். யார் செஞ்ச புண்ணியமோ நான் வேண்ட சாமி எல்லாம் சேர்ந்து உங்களை காப்பாத்திருச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இனிமே நான் இந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன். நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படியே இருங்க. நான் இருக்கிற வரைக்கும் ஒரு ஓரமா இருந்துட்டு போயிடுறேன்.